விவாகரத்து வழக்கில் இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ், பாடகி சைந்தவி இருவரும் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினர். இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், முழு விவரம். பிரபல இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி.வி. பிரகாஷ் பாடகி சைந்தவியை பள்ளி காலத்திலிருந்தே காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். 10 ஆண்டுகள் காதலராக இருந்து கடந்த 2013ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட இருவரும் 12 ஆண்டுகள் கணவன் மணியாக இருந்தார்கள். இந்நிலையில தான் யாருமே எதிர்பாராத விதமாக கடந்த 2024ஆம் ஆண்டு விவாகரத்தை அறிவித்தார்கள். சமூக வலைதளங்கள் மூலமாக இந்த அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டார்கள். இதையடுத்து தான் இருவருமே, அதாவது இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷும் பாடகி சைந்தவியும் பரஸ்பரம் பிரிவதாக விவாகரத்து கேட்டு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார்கள். இந்த மனு சென்னை முதலாவது கூடுதல் குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி செல்வ சுதந்திரம் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜி.வி. பிரகாஷ், சைந்தவி இருவரும் நேரில் ஆஜராகி இருவரும் மனமுவந்து பிரிவதாக தெரிவித்தனர். அது தொடர்பான மனுவை அவரது தரப்பு வழக்கறிஞர் நர்மதா சம்பத் ஆஜராகி தாக்கல் செய்தார். இதனையடுத்து இந்த வழக்கு விசாரணை வேறொரு தேதிக்கு ஒத்திவைப்பதாக தெரிவித்தார்கள், நீதிபதி தெரிவித்தார். இதனையடுத்து இருவரும் அந்த உயர்நீதிமன்ற வளாகத்திலிருந்து ஒரே காரில் புறப்பட்டு சென்றார்கள். இருவருக்குமே ஜி.வி. பிரகாஷ், சைந்தவிக்கு அன்மை என்ற மகள் உள்ளார். மேலும் ஜி.வி. பிரகாஷ் பிரபல இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமானின் சகோதரி மகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.